மணிகண்டன் சார் இஸ் ஜெம் ஆஃப் அ பர்சன் டு ஒர்க். ஏன்னா இந்த படம் வந்து என்டையரா கோயம்புத்தூர். நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும், கோயம்புத்தூர் அவ்வளோ இருக்கும். ஜஸ்ட் ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற கதை இல்லை, சிட்டிக்குள்ள ஒரு ஒரு சேவக்கட்டு, ஒரு மலை அடிவாரம், அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் சேஸ், லேண்ட்ஸ்கேப்ஸ் மாறிட்டே இருக்கும். இவ்வளவு ரியல் லொகேஷன்ஸ்ல இப்படி ஒரு ஸ்டாரை கூட்டிட்டு போய் ஷூட் பண்றது எனக்கு தெரியல. அது மற்றவங்களை வச்சு நடந்திருக்கும் தெரியல. அவர் ஒரு ஸ்டாராவெல்லாம் பிஹேவ் பண்ணவே இல்லைங்க. அவர் வந்து இப்போ நாங்கள் நக்லைஸ்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கமோ எல்லாம் வாங்க தலைவா நம்ம பண்ணுவோம் அப்படின்னு இறங்குறது இல்லை. ஏன்னா ஷூட்டுக்கு 3 நாளைக்கு முன்னாலேயே தலைவன் வந்து வாங்க நம்ம போவோம், எல்லா கடையிலையும் டீ குடிப்போம், நம்ம வந்து கேஷுவலா இருப்பாங்க. நாங்களை கம்ஃபர்ட் பண்றது இல்லை. ஏன்னா நீங்க வந்து நீங்க டெக்னீஷியன்ஸ் ஒரு மாதிரி பேனிக் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு பதட்டம் அணுகும் போதே ஒவ்வொன்றே இது பண்ணுவோம்ல. ஆனா எங்களை கம்ஃபர்ட் பண்ணி நீங்க எதுவும் பயப்படாதீங்க, எதுவுமே யோசிக்காது, எங்க பண்ணுமோ சொல்லுங்கிறதுல சிலரெல்லாம் அவ்வளவு ரீடேக்ஸ் இருக்கும். ஏன்னா க்ரௌட்ல ஷூட் பண்ணும்போது எதுவுமே பண்ண முடியாது. ஒரு ஃபுல் ரன் இருக்கும், சேஸ் இருக்கும், அவ்வளோ எனர்ஜி லூஸ் ஆகும். ஒரு துளி கூட முகம் வந்து அவர் சுழிச்சதே கிடையாது. உண்மையிலேயுமே அவரு சில விஷயம் ஏன்னா என்ன எஃபர்ட் போடலாம், கடைசி ஒரு ஆக்டரோட ஃபேஸ்ல தான் அது ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்த்து முதல்ல